அதுக்காக தான் உங்களை நாங்க ரீஅனிமேட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல 4 ஹோக்காகேஸும் மிரண்டு போயிடுறாங்க. என்னது, மாதரா திரும்பி வந்துட்டானா அப்படின்னு. நான் தானே என் கையால மாதராவை கொன்னேன், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஹாஷிராமாவும் ஆச்சரியப்படுறாரு. அப்பதான் சாஸ்கே யார் இந்த மாதரான்னு கேட்க ஹாஷிராமா பொறுமையா அவர் எப்படி பிறந்தாரு, மாதராவை எப்படி சந்திச்சாரு, மாதராவுக்கும் ஹாஷிராமாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவரோட மொத்த வாழ்க்கை கதையை சொல்றாரு. இப்ப நான் உங்ககிட்ட சொல்ற மாதிரி அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் மாதரா இருக்கிற இடத்துக்கு, வார் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க இருந்த ஷினோபிஸ் எல்லாரும் அங்க வந்த ஹொக்காகேஸ பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இவங்க தானா அப்படின்னு பாக்குறாங்க. ரொம்ப காலம் கழிச்சு ஆஷிராமாவும் மாதராவும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், முதல்ல இந்த டென்டெயில்ஸை கவனிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹொக்காகேஸும் 4 கார்னர்ல நின்னு ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி ஹாஷிராமா சேஜ் மோடுக்கு போய் கேட் ஆஃப் கிரேட் கார்டு மூலமா டென்டெயில்ஸை லாக் பண்றாங்க. அந்த சமயத்துல ஹாஷிராமா உடம்புல இருந்து பிரிஞ்ச 4 உட்க்ளோன்ஸும் ஒவ்வொரு திசையில போய் ஒவ்வொரு திசையில இருக்கிற ஷினோபிஸை வழி நடத்திட்டு இருந்தாங்க. அதுல ஒரு க்ளோன் மாதரா கிட்ட போச்சு. என்ன